தென்னாப்பிரிக்க அணியின் அதிரடி வீரர் கிளாசன் கொடுத்த கேட்சை அபாரமாக பிடித்த தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆட்டத்தை இந்திய அணியின் பக்கம் திருப்பியுள்ளார். இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. இதன் பின் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்களையும் குவித்தது. இந்திய அணி தரப்பில் மிக சிறப்பாக ஆடிய ஜஞ்சு சாம்சன் 108 ரன்களும், திலக் வர்மா 52 ரன்களும், ரிங்கு சிங் 38 ரன்களும் விளாசினார்கள். இதனையடுத்து 297 என்ற சவாலான இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணியின் ஹென்ட்ரிக்ஸ் டிசோர்சி கூட்டணி களமிறங்கியது. இருவர்களும் சேர்ந்து அதிரடியாக ரன்களை சேர்த்தார்கள். முதல் விக்கெட்டுக்கு 59 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஹென்ட்ரிக்ஸ் 19 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன் பின் வந்த வெண்டர்டுசன் 2 ரன்களில் ஆட்டமிழக்க, பின்னர் வந்த மார்க்கரம் 36 ரன்களில் வெளியேறினார். ஆனால் மறுமுனையில் சிறப்பாக ஆடிய ஜெர்சி 87 பந்துகளில் 3 6 6 பவுண்டரி உட்பட 81 ரன்கள் சேர்த்து ஹர்ஷதீப் சிங் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். இதனால் தென்னாப்பிரிக்க அணி 161 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதன் பின் அதிரடி வீரர்களான கிளாசன், டேவிட் மில்லர் கூட்டணி இணைந்தது. இதன் பின் கிளாசன் அதிரடியாக சில பவுண்டரிகளை விளாச இந்திய ரசிகர்கள் நம்பிக்கையை இழந்தார்கள். இந்த நிலையில் தான் 33வது ஓவரை வீசுவதற்கு ஆவேஸ்கான் வந்தார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு 2வது பந்தை லெக் கட்டராக வீசினார். இந்த பந்தானது கிளாசன் பேட்டில் அடித்து மிட்டாப் திசையை நோக்கி பறந்து சென்றது. கிட்டத்தட்ட கீழே விழும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் திடீரென நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்கள் சூப்பர் மேன் போல தாவி பிடித்து அபாரமாக கேட்ச் பிடித்தார். ஒரு நிமிடம் எப்படி இந்த கேட்ச் சாத்தியமானது என்று நடுவர்களை குழம்பி போய் 3வது நடுவரிடம் சோதனை செய்ய கூறினார்கள். அதன் பின் வீடியோவில் சாய் சுதர்சன் மிக சிறப்பாக டைவ் அடித்து கேட்ச் பிடித்தது உறுதியானது. இதனால் கிளாசன் 21 ரன்களில் வெளியேறினார். அதே போல நேற்றைய ஆட்டத்தில் பேட்டிங்கிலும் சொதப்பினாலும் ஃபீல்டிங்கில் கில்லியாக செயல்பட்டு சாய் சுதர்சன் அசத்தியுள்ளார். இந்த நிலையில் தான் இந்த போட்டி முடிந்ததும் தாங்கள் பெற்ற தோல்வி குறித்து பேசிய தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் மார்க்கரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த தொடரில் நல்ல நிலையில் தான் இருந்ததாகவே உணர்கிறோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு தொடரின் போதும் முடிவை தீர்மானிக்கும் போட்டி நடைபெறும் போது சிறப்பாக இருக்கும். இந்த தொடரின் முடிவு தீர்மானிக்கும் இந்த போட்டியின் போதும் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி சிறப்பான ஆதரவினை வழங்கி இருந்தார்கள். ஆனால் எங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாமல் போனது. இருந்தால் நாங்கள் இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவே நினைக்கிறோம். இந்த மைதானத்தில் 290 ரன்களை எளிதாக சேசிங் செய்யலாம் என்று நினைத்தோம். ஆனால் இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி எங்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள். அவர்களின் சிறப்பான பந்து வீச்சை எங்களது தோல்விக்கு காரணம் என்றும், எதிர்வரும் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மார்க்கரம் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.